ஹல்லேலூயா. மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்கள் என்ன பண்ணுவேன், காண பண்ணுவேன். இந்த 40 நாட்கள் ஜெப ஆரம்பத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்ம கர்த்தருடைய ஸ்தோத்திர சமூகத்தில் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்போ நம்ம அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக, அல்லது தேவன் நம்மோடு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே நாம் அதிசயங்களை காண வேண்டும் என்றால், முதல் வாரத்தில் நம்ம தியானித்தோம், நம்முடைய சத்தம் தேவ சன்னதியில் என்ன பண்ணணும், போய் எட்ட வேண்டும். நாம் இங்கே முறையிடுகிற சத்தம், தேவ சன்னதியில் நாம் கூப்பிடுகிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் யாரை போய் அடையணும், தேவ சன்னதியை போய் அடையணும். நம்ம மாலை ஜெபங்கள்லையும் அந்த வார்த்தைகளை தான் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஸ்தோத்திரம் அந்த மீகா 2:19 நம்ம தியானித்தோம். 2வது, கர்த்தர் நம் நடுவில் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் அவர் திரும்ப நம்ம மேலே என்ன பண்ணணும், இறங்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே, நம்முடைய சபையின் மேலே அவர் என்ன பண்ணணும், இறங்கினால் ஒழிய அவர் நமக்காக வைத்திருக்கிற அதிசயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்றைக்கும் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வேத வசனத்தின் ஆதாரத்திலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உபாகமம் 4:33, 34 வசனங்கள் எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 4:33, 34 வசனங்கள். உபாகமம் 4:33, 34 வசனங்கள். தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை, நம்ம வாக்குத்தத்த வசனத்தை ஆதாரமாக தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய சத்தம் தேவ சன்னதியில் எட்டணும், கர்த்தர் நமக்காக இறங்கணும். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய அற்புதங்கள் அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக சில சோதனைகள் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அந்த வசனம் எப்படி சொல்லுது, தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நடத்துவதற்கு முன்பதாக அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், சோதனைகள் என்ன பண்ணுகிறார், அனுமதிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்றால், அதிசயங்களுக்கு முன் நாம் கடந்து வர வேண்டிய சோதனைகள், அதிசயங்களை காணும் முன் நாம் கடக்க வேண்டிய சோதனைகள், the trials before the miracles. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக நாம் கடந்து போக வேண்டிய சில சோதனைகள் உண்டு. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம், நீங்கள் 19வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் அடையாளங்களை அற்புதங்களை காண்பதற்கு முன்பதாக உங்கள் கண்கள் எதை பார்த்தது, பெரிய சோதனைகளை பார்த்தது. ஸ்தோத்திரம். யாருமே இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. மாஸ்டர், எனக்கு சோதனைலாம் வேணாம், நான் ஸ்ட்ரைட்டாக ஆண்டவர் கடத்துலேருந்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும், அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும். இல்லை, அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஜனங்கள் அதிசயங்களை தங்கள் கண்களால் பார்ப்பதுக்கு முன்பதாக என்னத்தை பார்த்தாங்களாம், சோதனைகளை பார்த்தாங்க. அதே உபாகம் 29ஆம் அதிகாரம் நீங்கள் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. உபாகம் 29ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ஆமாம். அந்த 3ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார என்ன பண்ணீர்களே. கர்த்தர் பெரிய அடையாளங்களை செய்வதற்கு முன்பதாக, பெரிய அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக பெரிய மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக, பெரிய அதிசயங்களை அவங்க கண்களால் காண பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்ன, பெரிய சோதனைகள் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணார், அனுமதித்தார்.
இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாவற்றுக்கும் சில சோதனைகளை கடந்து தான் ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், அடைய வேண்டும். நீங்கள் அரசாங்கத்தின் எந்த துறையாக இருந்தாலும், அது தனியார் துறையாக இருந்தாலும், ஒரு பதவியை, ஒரு உயரத்தை, ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்காக சில சோதனைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. சோதனைலாம் நீங்கள் பாடு உபத்திரம் அதுதான் இல்லை, அந்த இடத்துக்கு நான் தகுதியானவன் அல்லது அந்த ஸ்தானத்தை, அந்த உயர்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் என்று சொல்லி நான் நிரூபித்து காட்ட வேண்டிய சில தகுதிகள் என்னது, சில சோதனைகள் எனக்கு உண்டு. ஒரு காவல்துறை எடுத்துக்கோங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்க, இந்த பிரதர் விஜய், பிரதர் கண்ணன். இப்போ தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உடல் தகுதி சோதனை, மன உறுதி சோதனை, எழுத்து தேர்வு சோதனை, பொது அறிவு சோதனை, எல்லா சோதனையும் கடந்து நான் இந்த ஸ்தானத்துக்கு தகுதியானவன் நிரூபித்தாதான் அந்த பொசிஷனில் என்ன பண்ணுறான், உட்கார வைக்கிறான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஒரு தொழிலை யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த ஹைட்டுக்கு அப்படி டக்குன்னு ஏறி என்ன பண்ணிட முடியாது, வந்துட முடியாது. பல சோதனைகளும் கடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு நிறுவனத்தில், ஒரு கம்பெனியில், ஒரு உயர்ந்த பதவியில் ஒருத்தர் உட்காந்துருந்தாருன்னா அப்படி தடார்னு ஒரே நாள் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார். பல சோதனைகளை கடந்து அந்த சோதனைகளிலே தான் அந்த ஸ்தானத்துக்கு தகுதியானவன் என்பதை நிரூபித்து தான் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், வந்து உட்காரணும். அப்போது ஒரு சாதாரண ஒரு உலக காரியத்துக்கு, ஒரு சாதாரண பதவிக்கு, ஒரு சாதாரண உயர்வுக்கு, ஒரு சாதாரண ஸ்தானத்துக்கே சில சோதனைகள் வைக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னது, அதே தான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புவது சாதாரண காரியங்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புவது என்னது, அதிசயம், அற்புதம். அதை தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு மிராக்கிள், ஒரு ஒண்டர்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒண்டர்ஃபுல் ஈவென்ட் தட் சீம்ஸ் இம்பாசிபிள். நம்ப முடியாததாய் தோன்றுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பதும் ஆண்டவர் செய்ய வரும்போதும் அதுதான். யாராலும் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், எக்ஸ்ட்ரீம்லி அவுட்ஸ்டாண்டிங் ஆர் அன்யூஷுவல் ஈவென்ட். சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியத்தின் மத்தியில் அது தனித்து தெரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். எல்லா வாழ்க்கையில் நடப்பது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டான். அதுக்கு எதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும், அதுக்கு எதுக்கு ஆண்டு நம்மளை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி நம்மளை தெரிந்தெடுக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு எதுக்கு ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும், சில கட்டளைகளை கொடுக்கணும், சில பிரமாணங்களை கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் சகல ஜாதிகளை பார்க்கல நீ எப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கல நீ எப்படி இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மையாக இருக்க பண்ணுவேன். அப்படின்னா உங்களை என்னையும் இந்த உலக பிரகாரமான இந்த உலக ஜனங்களை ஆசீர்வதிப்பது போலவே ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, அவங்கள தாண்டி ஒருபடி நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார். இந்த ஆதியாமத்திலிருந்து நீங்கள் கடத்தி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகம் முழுவதும் அதிசயங்களால் நிறைந்திருக்கிறது. அவருடைய படைப்பு முதல், அவருடைய பிறப்பு முதல், அவருடைய உயிர்த்தெழுதல் முதல், அவருடைய வார்த்தைகள் முதல் எல்லாமே என்னது, அதிசயங்கள் தான். ஏன் நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாசிக்கிறோம்ல, எகிப்து தேசத்துலேருந்து அவங்க கடந்து வரும்போது அவங்க வாழ்க்கையில் செய்த காரியங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செங்கடலை என்ன பண்ணார், பிளந்தார். பாறையிலேருந்து தண்ணீர் என்ன பண்ணார், புறப்பட பண்ணினார். ஸ்தோத்திரம். இறைச்சியை கேட்டப்ப வனாந்திரத்தில் காடுகள் என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். யாரை வழிநடத்துறதுக்கு, ஒரு கூட்ட ஜனத்தை வழிநடத்துறதுக்கு இயற்கை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறார். இது எல்லாமே எந்த சூழ்நிலையில் நடந்தது தெரியுமா, இது எல்லாமே வனாந்திரத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்குறோம், பாஸ்டர் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் காண பண்ணுவார், ஓகே, பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், ஓகே, வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது. ஆனால் நான் இருக்கிற நிலைமை வனாந்திரம், நான் இருக்கிற நிலைமை இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமற்ற ஒரு சூழல். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷிப்பதும், அவருக்கு ஆகாரம் கொடுப்பதும், அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும், அவங்களுக்கு தேவைகளை சந்திப்பதும் எல்லாமே இங்கே தான் நடந்தது, வனாந்திரத்தில் தான் நடந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா பாஸ்டர், என் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை பார்ப்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லையே, எந்த சாத்தியமான சூழ்நிலையும் இல்லையே அப்படின்னா ஆண்டவர் அதன் மத்தியில் தான் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக உன் அதிசயங்களை என்ன பண்ணுவேன், காண பண்ணுவேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் முன்னேற்போதும் நடக்காது, இதுவரை அவங்க கேள்விப்படாது. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் நடுவில் என்ன பண்ணுவேன், செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத, கேள்விப்படாத பயங்கரமான காரியங்களை உன் நடுவில் என்ன பண்ணுவேன், செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சபையிலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் என்னது, அதுதான். யாருடைய குடும்பத்தில் அது நடந்திருக்கார், யாருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கார். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அது கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட யாரால நம்ப முடியாத
சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள் தனித்து தெரியக்கூடிய ஒரு அதிசயத்தை தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக ஒரு அலையில் சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் இந்த கடந்த வாரங்களில் தியானித்த பகுதிகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்முடைய சத்தம் ஆண்டவர் சமூகத்தில் ஒலிக்கிறது. ஆண்டவர் நமக்காக இறங்குகிறார். அதோடு நின்று விடலை. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சோதனைகள் நம்ம என்ன பண்ணணும்? கடந்து வர வேண்டும். சோதனைகள் ஒருபோதும் நம்மளை உடைப்பதற்காக அல்ல, நம்மளை உருவாக்குவதற்காகவே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்ம உடைஞ்சு போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், அல்லது நம்ம கத்தரை விட்டு தூரம் போயிடணும் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. அந்த சோதனைகள் நடுவிலுள் எப்படி இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அந்த உயர்வை அடைவதற்கு முன்பதாக, அந்த மேன்மை அடைவதற்கு முன்பதாக, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்த சோதனைகளில் அதை தன்னை நிரூபித்து காட்டி அந்த பதவியை, அந்த உயர்வை அடைகிறானோ, அதே போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த சோதனைகளிலே நாம் சில காரியங்கள் நம்மளை நிரூபித்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேகமாக ஆமாம், ஒரு சில தேவனுடைய தாசர்களை பாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22 அந்த முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22 முதல் வசனத்தை. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் தேவனாலே சோதிக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் காத்திருக்க அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனும் அவனோட மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவனுக்காக இப்போ தான் லைட்டாக அப்படி நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆண்டவர் பேசி 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 இவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இவனை அதை விசுவாசித்து இப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் லைட்டாக அப்படி ஒரு அறிகுறியோடு நிறைவேற ஆரம்பிக்கும் போது ஒரு சோதனை அவனுக்காக என்ன பண்ணுகிறது? வைக்கப்படுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 22 அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவர் சொல்கிறார், உனக்கு பிரியமான புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கு என்ன பண்ண, மோரியா தேசத்துன்னு ஒரு மலையில் கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல அவனை என்ன பண்ண, பலி கொடு. ஒரு கேட்கும்போது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அவன் கொஞ்ச நாள் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் ஆண்டவரே, அல்லது இது கொஞ்சம் என் மனைவியோடு என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து கழுதின் மேல் சேனம் கட்டி வேலைக்காரரை கூட்டி கொண்டு கட்டைகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டான், கிளம்பிட்டான். ஸ்தோத்திரம். அந்த சோதனையின் பாதைகள்லாம் நீங்கள் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு அடியையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு வந்த முதல், அவன் அந்த வார்த்தையை கேட்டது முதல் அவன் நடந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார், கவனிக்கிறார். என் வசனங்கள்லாம் வாசிங்கன்னா அடுத்த நாள் அதிகாலையிலே கிளம்புறான். 3 நாள் ஆகுது. 3ஆம் நாளில் அங்கே போய் நிற்கிறான். அந்த மலையில் ஆண்டவர் ஒரு இடத்த காண்பிக்கிறார். வேலைக்காரர் அங்கே நிறுத்திட்டு ஸ்தோத்திரம் கட்டைகளையும் நெருப்பையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறான். ஈசா கேட்குறான், கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கே, வா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். அவன் போய் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி கட்டைகளை கடத்தி அதன் மேலே ஈசாக்கை கட்டி அவனை பலி கொடுப்பதற்கு ரெடியாக நிறுத்தி கத்தியை எடுக்கிற வரைக்கும் ஒரு நிமிடத்தில் கூட அல்லது ஒரு தருணத்தில் கூட அவன் அந்த வார்த்தையை விட்டு என்ன பண்ணல, பின் வாங்கவே இல்லை. நீங்கள் அந்த வசனங்கள்லாம் பொறுமையாக உட்காந்து யோசித்து தியானித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பயங்கரமானதுன்னு நமக்கு என்ன பண்ணோம், நம்ம ஈஸியாக அந்த வசனங்கள்லாம் தாண்டி படிச்சுட்டு போயிடுறோம். அதிகாலையில் எழுந்தான், 3 நாள் பிரயாணம் பண்ணி போனான், மலையை பார்த்தான், உடனே ஈசாக்கை கூப்பிட்டு போனான். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். தகப்பனே, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கே? அவன் இருதயத்தில் என்ன யோசிச்சிருப்பான், பலி கொடுக்க போகிறதே யாரை, ஒன்றைதான்ப்பா. ஸ்தோத்திரம். அல்லது அவனை கயிற்றினால கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தும் போது அவனோட இருதயம் எப்படி இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். இந்த சோதனை காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கொண்டே வருகிறார். நீங்கள் கடைசியாக அவன் 10வது வசனம், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி என்ன பண்ணான், கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனார் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று என்ன பண்ணாரா, கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன பண்ணாத, போடாதே, அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணாத, செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன தெரியுமா செஞ்சான், என் வாழ்க்கையில் தேவன் தான் முதன்மையானவர் என்பதை அந்த சோதனையில் நிரூபித்து என்ன பண்ணான், காட்டினான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் ஒரு நாள் ஆண்டவர் முதல் இடத்துல இருந்தார், ஒரு நாள் ஆண்டவர் ப்ரையாரிட்டியாக ஒரு ஸ்தோத்திரம் சிறப்பான இடத்துல வைத்திருந்தோம். ஆனால் நாட்கள் கழிந்ததுக்கப்புறம், மாதங்கள் கழிந்ததுக்கப்புறம், சில வருஷங்கள் கழிந்ததுக்கப்புறம்
தேவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வேற ஏதோ காரியத்தை என்ன பண்ணிட்டோம், வைத்து விட்டோம். ஆண்டவர் அவ்வளோ கொடூரமானவரா, அவ்வளோ கல் நெஞ்சக்காரரா? சொந்த மகனை பலி கொடுக்க கேட்குறாரு. இல்லை, மகனை பலி கொடுக்க அல்ல, இவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான், இவன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்னும் என் வாழ்க்கையில் நான் முதன்மையான இடத்துல தான் இருக்கிறேனா? இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நாம் ஆபிரகாமை போல, இயேசுவே நீர் தான் என் வாழ்க்கையில் இன்று முதன்மையான இடத்துல இருக்கிறேன் என்பதை நாம் என்ன பண்ணணும், நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்காக தானே ஒழிய வேற ஒன்றுக்காக அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனை முதலாக நிறுத்துகிறவன், தேவ வார்த்தை கனப்படுத்துகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு பெரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவரை இன்னும் நம்ம வச்சிருக்கிறோமா? முதன்மையான ஸ்தோத்திரம், அவரை தாண்டி எனக்கு பிரியமான காரியம் ஒன்றும் கிடையாது. அவரை காட்டிலும் என் வாழ்க்கையில் பிரியமான காரியம் என்று என்ன பண்ணாது, ஒன்றும் கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக அது எதையும் நான் இழப்பேன், எதையும் நான் தியாகம் செய்வேன், எதையும் நான் விட்டு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாரா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்காக என் வாழ்க்கையில் எதையும் இழக்க தயார். அதுதான் ஆபிரகாமோட இருதயம். அன்னைக்கு அந்த சோதனையிலே தன்னை தேவனுக்கு முன்பாக நிரூபித்து காட்டினான். என்னன்னு சொல்லி, நான் தேவனை இன்னும் என் முதல் இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நாம் தாழ்வில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மளை உயர்த்தினதுக்கு அப்புறமும் ஆண்டவர் தான் நம்ம முதல் இடத்துல என்ன பண்ணணும், வைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், அன்னைக்கு ஆமேன் ஆடு மேய்க்கும் போது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நல்ல சுகமான ஒரு சொகுசான அரண்மனையில் என்னை வைத்திருக்கிறீர், என்னை சுற்றி இத்தனை போர் வீரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது, நான் அனுபவிக்க தகுந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு. ஆனால் இப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அதுதான் முதன்மையானதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் என் ஆண்டவர் தான் எனக்கு முதலிடத்தில், என் ஆண்டவர் தான் எனக்கு முதன்மையான இடத்தில். அவரை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் நான் ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டேன். ஆண்டவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை அப்போல்லாம் நமக்கு கீழ்ப்படிந்தான், அப்போ தான் நம்மளை தான் ரொம்ப நேசித்தான், அடிக்கடி நமக்கு பலிபீடம் கட்டுவான், அடிக்கடி நம்மளை ஆராதிப்பான், அடிக்கடி எனக்கு நான் சுகந்த வாசனையாக முகரும்படியான பலிகளை செலுத்துவான். இன்றைக்கு ஈசாக்கு வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சோ அப்படின்னு லைட்டாக அவனை செக் பண்ணுறதுக்காக தான் என்னது சோதனை. ஆனால் ஆபிரகாம் தன்னை நிரூபித்து காட்டினான், நான் இன்னமும் தேவனை தான் என் வாழ்க்கையில் முதன்மையான இடத்துல வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடவே கூடாது. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் போச்சுன்னா இன்னொரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், தருவார். ஆசீர்வாதங்களை தருகிற தேவனை எடுத்துட்டு அந்த இடத்துல ஆண்டவர் தந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. அது எதுவாக வேணா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நம்முடைய பொருளாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். எதையும் ஆண்டவருடைய இடத்தில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே என்ன பண்ணக்கூடாது, கூடாது. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நான் இன்னமும் இயேசுவை முதன்மையான இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதை நிரூபித்தான். அவனுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்து தொடர்ந்து 15வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது வரைக்கும் வாக்குத்தத்தமாக இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு, ஆணையாக மாறிடுச்சு. எந்த காலத்திலும் இந்த வார்த்தையை நான் மாற்றவே மாட்டேன். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம், உன்னை பெருக பண்ணுவது நிச்சயம், எல்லாவற்றை பார்க்கிலும் சகல ஜாதிகளும் உனக்குள் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் சோதனையில் தேவனை தான் நீங்கள் முதன்மையாக வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் இல்லை, உங்களுக்குள் பல ஜாதிகளை, பல குடும்பங்களை உங்கள் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சவுல் அங்கே தான் தவறுனான். தாவீது எப்பயுமே ஆண்டவரை முன்னாடி வச்சுருந்தான். சவுல் ஸ்தோத்திர கொஞ்ச நாள் ஆண்டவரை வச்சுருந்தான். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த பலி செலுத்தின உடனே சாமுவேல்கிட்ட சொல்கிறான், ஜனங்கள் நிமித்தம் நான் பயந்து, ஜனங்கள் நிமித்தம் நான் அச்சப்பட்டு என்ன பண்ணிட்டேன், பலியை. யார் உனக்கு ராஜபாரத்தை கொடுத்தது? யார் உன்னுடைய கோத்திரம் சிறந்தா இருந்த போதும் உன்னை தெரிந்து கொண்டது யார்? இது வரைக்கும் ஆண்டவர் தான் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் தான் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் தான் இந்த ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறார், ஆண்டவருக்கு தான் நான் கீழ்ப்படிவேன்னு சொன்னவன், இப்போ ஆண்டவர் எடுத்துட்டு அந்த இடத்துல யாரை வச்சுட்டான், ஜனங்கள் வச்சுட்டான். ஐயோ, நான் இதை செய்யலைன்னா ஜனங்கள் என்னை என்ன பண்ணிடுவாங்க, தள்ளிடுவாங்க. ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஸ்தானத்துலேருந்து
என்னை தள்ளி விட்டுருவான். ஸ்தோத்திரா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சவுலுடைய வாழ்க்கையில ஜனங்களாக இருந்த அந்த இடத்துல இன்றைக்கு யாரை நம்ம வச்சுருக்கிறோம், எதை நம்ம வச்சுருக்கிறோம்? ஸ்தோத்திரா. ஒரு நாளும் சோதனைகள் வரும்போது தேவன் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர் என்பதை நிரூபித்து காட்டுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. 2வது ஆதியாகமம் 39 அதிகாரத்தை முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 39 அதிகாரம் முதல் வசனம். யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு சோதனை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 39 முதல் வசனத்திலிருந்து. விலைக்கு வாங்கினான். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இப்போதான் லைட்டாக அந்த எனது ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் அந்நிய தேசத்தில் அவனுடைய வாழ்க்கை லைட்டாக அப்படி துளிர்க்க ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். அங்கே போய் அடிமையாக இருக்கணுமே, யார்கிட்ட போய் அவதிப்படணுமோ, சாப்பாடு கஷ்டப்படணுமோன்னு நினச்சவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஐஸ்வரனோட வீட்டில் ஒரு இடம் என்ன பண்ணுது, கிடைக்குது. கிடைச்சது மாத்திரம் இல்லை, அவனை வீட்டு விசாரணைக்காரனாக ஏற்படுத்துக்கிறான். இவன்கிட்ட சகலத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். ஸ்தோத்திரம். ஆமேன். இப்போ தான் சரி, அந்நிய தேசத்துக்கு வந்தாலும் ஏதோ ஆண்டு நம்மளை போஷிக்கிறார், ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டு நம்மளை ஒரு நல்ல இடத்துல தான் வச்சிருக்கிறான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் போது ஒரு சோதனை என்ன பண்ணுகிறது, வருகிறது. என்ன சோதனை? அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் வைத்து அவளை பாவம் செய்யும்படி என்ன பண்ணுறா, அழைக்கிறார். அப்போ அந்த காரியங்களெல்லாம் நடந்துக்கும் போது நீங்கள் அந்த 8-9 வசனங்களை வாசிங்கன்னா அவன் சொல்கிறான், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, வாசிங்க, இதோ வீட்டில் ஆ ஆ இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? ஸ்தோத்திரா. ஒரு பாவ சோதனை வருகிறது. யோசேப்பு ஆமேன் தான் பரிசுத்தமாய் நடக்கிறவன் என்பதை அந்த சோதனையில் என்ன பண்ணா, நிரூபித்து காட்டினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவ சோதனைகளுக்கு இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் என்ன கிடையாது, பஞ்சமே கிடையாது. அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் என்ன உண்டு, பாவ சோதனை உண்டு. வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 10வது வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் என்ன பண்ணல, சம்மதிக்கவே இல்லை. நித்தம் நித்தம் பாவம் நம்மளை தொடர்ந்து வந்தாலும், நித்தம் நித்தம் என்ற பாவ சோதனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நித்த நித்தம் என்ற பாவ உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஆண்டருக்கு முன்னாடி நான் பரிசுத்தமாய் நடக்கிறவன் என்பதை என்ன பண்ணணும், நம்ம நிரூபித்து காட்ட வேண்டும். அந்த காரியத்துக்கு அப்புறம் நடந்தது என்ன? அவன் அந்த காரியத்தில் உடன்படாமல் என்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு, என்னுடைய மானம் போனாலும் சரி, என்னுடைய பேர் போனாலும் சரி, எஜமான்ட்ட நான் பெற்றிருந்த அந்த நேம் போனாலும் சரின்னு ஓடினான் பாருங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் கொண்டு போகப்படுகிறான். ஒரு நாள் வருகிறது, அவன் பார்வன் இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுகிறான், நிறுத்தப்படுகிறான். ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஜோசியருக்கும் எந்த சாஸ்திரிகளுக்கும் அதுக்கு விளக்க சொல்ல என்ன பண்ணல, தெரியல. யோசேப்பை கொண்டு போய் பார்வனுக்கு நேராக நிறுத்தப்படுகிறான். அங்கே நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அவன் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன உடனே அவன் சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? சிறைச்சாலையில் இருந்தவன் அது எப்படிப்பட்ட குற்றத்தினால அவன் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது, இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை தலைகீழ என்ன பண்ணுகிறது, மாறி போகிறது. நீங்கள் 42 அதிகாரம் 38 வசனம் வாசிச்சிங்கன்னா, பார்வன் தன் ஊழியக்காரை நோக்கி சொல்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? 41 வசனம். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன பண்ணிட்டேன், நான் அதிகாரி ஆக்கிட்டேன். அவன் கையில் மோதிரத்தை போடுறான், மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துறான், பொன் சரப்பணியை கழுத்தில் தரித்து. 43 வசனம் கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன பண்ணான். ஒரு பெரிய அதிசயத்தை காண்பதற்கு முன்பதாக நாம் இந்த சோதனைகள் என்ன பண்ணணும், கடந்து போக வேண்டும். சோதனைகளில் நாம் பரிசுத்தமாய் நடக்கிறவர்கள் என்பதை ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நிரூபித்து காட்ட வேண்டும். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல எதிர்காலங்களை வைத்திருக்கிறார். ஒரு உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளே எப்படிலாம் ஆண்டு ஆசீர்வதிப்பார்னா, அப்படிலாம் அவங்க உயர்வாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளை அதை காட்டில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் டாப்பில் தான் கொண்டு போய் வைப்பார், இன்னும் உயர்வான ஸ்தானங்களை தான் நிறுத்துவார். ஆனால் உன் வாலிப பருவத்திலே நீ கடந்து வருகிற சோதனைகள், நீ கடந்து வருகிற பாவ சோதனைகளில் நீ பரிசுத்தமாய் நடக்கிறவன், தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யாதவள் என்பதை தேவனுக்கு முன்னாக நீங்கள் என்ன பண்ணணும், நிரூபித்து காட்ட வேண்டும். வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, பெரியவர்களும் அதுதான். நம்முடைய வேலை ஸ்தலங்களில், தொழில் ஸ்தலங்களில், நம்ம பழகுகிற இடத்துல இன்றைக்கு எங்கே சுற்றினாலும் பாவம் நம்மளை என்ன பண்ணுகிறது, நெருங்கி நிற்கிறது.
இன்றைக்கி ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோன்னா வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க கூட வயதானவங்க தான் அதிகமான பாவத்தில் என்ன பண்ணுறாங்க, விழுந்து போகிறாங்க. அதிகமான எப்படிப்பட்ட இச்சையின் காரியங்களில் சிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இந்த சோதனைகள் அதில் நம்ம விழுந்து போவதற்காக அல்ல, அது நடுவில் நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி நிரூபித்து காட்டினீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அதிசயங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. யோசேப்புக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ராஜாவான்லாம் தெரியாது. போத்திபாரோட வீட்டில் உண்மையாக வார்த்தை கீழ்ப்படைஞ்சு இருந்த வாழ்க்கையை ஓட்டிட்டாவே போதும், தப்பிச்சு வயிற்றை நிரப்பிக்கிட்டு இந்த அந்நிய தேசத்தில் உயிர் வாழ்ந்துட்டாவே என்னது, கொஞ்சம் சொகுசு, கொஞ்சம் இன்பம், கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் நிம்மதியோடு இருந்துட்டாவே போதும். அதுதான் அவனுடைய எண்ணம். ஆனால் அவன் யோசிக்காத, அவன் கிரகிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் அவனை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தன்னுடைய பாவ சோதனையில் நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறோம் என்பதை என்ன பண்ணான், நிரூபித்து காட்டினான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம், தேவன் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர் என்பதை என்ன பண்ணான், தன்னுடைய சோதனை நாளில் நிரூபித்து காட்டினான். யோசேப்பு எந்த சூழலில் நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறவன் என்பதை என்ன பண்ணான், நிரூபித்து காட்டினான். வாழ்க்கையில் வந்த உயர்வுகள், வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். சாலமோன் அந்த இடத்துல விழுந்து போனான். அவனுக்கு பாவ சோதனை வந்தது. அந்நிய ஸ்திரீகள்கிட்ட ஏமாந்து போகாமல், அது அந்நிய ஸ்திரீகள்கிட்ட வஞ்சிக்கப்பட்டு போகாமல் தன்னை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானவர் என்று நிரூபித்து காட்டியிருந்தால் சாலமோனுடைய முடிவு வேற மாதிரி என்ன பண்ணியிருக்கும், இருந்திருக்கும். சிம்சோன் ஒரு அந்நிய ஸ்திரீ, ஸ்தோத்திரம், ஒரு அந்நிய ஸ்திரீகிட்ட போய் தன்னுடைய பலத்தை, என்னுடைய கிருபை இழந்து போகாமல் இருந்திருந்தா அவனுடைய முடிவு எப்படி இருந்திருக்கும், தற்கொலையாக இருந்திருக்காது. ஸ்தோத்திரம். அவனோட கூட அத்தனை ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவன் ஜனங்களை ரட்சிக்க அழைக்கப்பட்டவன், ஜனங்களை காப்பாற்ற அழைக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய இறப்பின் போது, அவனுடைய முடிவின் போது ஜனங்களை அழித்து போட்டு என்ன பண்ணான், அவனும் அதில் இறந்து போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் சோதனையில் நம்மை நிரூபித்து காட்டாவிட்டால் நம்ம அதிசயங்கள் அல்ல, நம்முடைய முடிவுகள் வேற மாதிரி என்ன பண்ணிடும், அமைந்து விடும். இல்லை பிரியமான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, ஸ்தோத்திர, நம்மளை ஆண்டவர் அந்த சோதனைக்குள்ளாக நடத்துகிறதே நாம் அதை ஜெயித்து மேற்கொண்டு நம்மை ஆண்டவருக்கு முன்பாக நிரூபித்து காட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 6 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. தானியேல் 6 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இப்போ தரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துகிறார். தனக்கு கீழே ஆளுகை செய்வதற்கு, இந்த தேசத்தை அதிகாரத்துக்குள்ளே நடத்துவதற்கு 120 தேசாதிபதிகள், அவங்களுக்கு மேலே 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளில் யார், ஒருத்தர் தானியேல். அந்நிய தேசத்தில் அவனுடைய ஞானத்துக்காக, அவனுடைய தாளந்துக்காக அவன் கொண்டு போகப்பட்டான். அங்கே போய் இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது, ஸ்தோத்திரம், இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறதுன்னு சொல்லி ராஜா அவனை பிரித்தெடுத்து அவனை என்ன பண்ணுகிறார், கொண்டு போய் இந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சு நிறுத்துகிறார். 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எப்படி இருந்தான், மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா என்ன பண்ணானா, ஒரு அதிசயம் வரப்போகுது, ஒரு அதிசயத்தை கண்கள் என்ன பண்ண போகுது, காணப்போகுது. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தானம் இல்லை, இதை தாண்டி ஒரு பெரிய ஸ்தானம், ஒரு பெரிய பதவி வரப்போகுது. ஸ்தோத்திரம். தானியேல் கனவில் யோசித்து பார்க்காத ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னது, ஒரு சோதனை. என்ன சோதனை? கூட இருக்கிற தேசாதிபதிகள் பிரதானிகள்லாம் கூடுறாங்க. தானியேலை எதிலாவது என்ன பண்ணணும், குற்றம் பிடிக்கணும். அவன் உண்மையாக இருந்தபடியால் எதுலையுமே அவனை என்ன பண்ண முடியல, முகாந்திரம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவனுங்களாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை, ஒரு காரியத்தை ராஜாட்ட கொண்டு போய் நிறுத்துறான். குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் உங்களை தவிர வேற எந்த தெய்வத்தை நோக்கி, எந்த மனுஷனை நோக்கி விண்ணப்பங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏறெடுக்கக்கூடாது. அப்போது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. ராஜாவும் என்ன பண்ணிட்டார், அந்த தாக்கீதில் கையெழுத்து போட்டு எல்லா தேசங்களுக்கும், தரியோடைய ராஜ்யபாரத்துக்கு கீழே இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் என்ன பண்ணியாச்சு, அனுப்பியாச்சு. நீங்கள் அந்த வசனங்களை வாசிங்கன்னா 9வது வசனத்தை 9-10 வசனங்களை சேர்ந்து வாசிப்போமா? 9-10 வசனங்கள். அப்படியே ராஜாவாகிய தரியோ அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணா, ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது எல்லாம் தெரிந்திருந்தோம், அறிந்திருந்தோம், கேள்விப்பட்டிருந்தோம். அப்படி செய்யாமல் போனால் வருகிற தண்டனை குறித்த உணர்வு இருந்தோம். என்ன பண்ணா,
அதோட முக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறத சத்தமாக சொல்லுங்க, ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறத கண்டார்கள். ஸ்தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணணும், சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அவன் இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இத்தனை நாட்களாக ஜெபம் பண்ணிட்டு தானே இருந்தேன், இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஸ்தோத்திரம் நான் ஜெபம் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சட்டம் இப்படி கட்டில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சத்தமாக ஜெபம் பண்ணல, எல்லா கதவையும் மூடிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், அடைச்சிட்டு என் மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். இல்லை முன் எப்படி செய்து வந்தானோ பல கனிகள் திறந்திருக்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணானா, ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சோதனையில் தான் தேவனை மறுதலிக்காதவன் என்பதை தானியேல் என்ன பண்ணான், நிரூபித்து காட்டினான். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 18:49 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவேன், சங்கீதம் பாடுவேன். 57:9 சங்கீதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை என்ன பண்ணுவேன், கீர்த்தனை பண்ணுவேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் என்ன பண்ணுவாங்க, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது தான் அது என்ன பண்ணும், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கேள்விப்பட்டில்லை, நற்கிரிகளை கண்டு. நீங்கள் இந்த ஜாதிகளுக்கு முன்பாக இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை ஜனங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். நாங்கள் எங்கே பாஸ்டர் ஆண்டரை மறுதலிக்கிறோம், நாங்கள் எங்கே பாஸ்டர் ஆண்டருக்கு ஆமென் விரோதமாக பேசுகிறோம், நான் கிறிஸ்தவன், நான் தேவ பிள்ளை என்ற அடையாளத்தை நான் எந்த இடத்துலலாம் ஆமென் அதை மறைக்கிறேனோ, அதை சொல்ல தயங்குகிறேனோ, அதை சொல்லாமல் மூடி போடுகிறேனோ, அங்கெல்லாம் நான் இயேசுவை என்ன பண்ணுறேன், மறுதலிக்கிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்பது எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கணும், தெரிந்திருக்கும். உங்கள் தெருவில் வீதியில் நீங்கள் ஒரு தேவ பிள்ளை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பது எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கணும், தெரிந்திருக்கணும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் கூட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இயேசுவை நீங்கள் என்ன பண்ணிடணும், அறிமுகப்படுத்திடணும். எல்லாத்தையும் பேசுவோம், நம்ம குடும்பத்தில் நடத்துறதை பேசுவோம், அவங்க குடும்பத்தில் நடத்துறதை பேசுவோம், பட்டணத்தில் நடக்கிறத பேசுவோம், அந்த குடும்பத்தில் நடக்கிறத பேசுவோம். தேச தலைவர் யாராக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், புடினா இருந்தாலும் ட்ரம்பாக இருந்தாலும் எவனும் என்ன பண்ணுவோம், போட்டு தாக்குன்னு தாக்கும். நம்ம தான் உலக அரசியலே கைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிற மாதிரி வச்சிருக்கிற மாதிரி. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பற்றி என்ன பண்ண மாட்டோம். உங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் அமைந்தும், நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தும் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லாமல் போனால் நீங்கள் அந்த இடத்துல இயேசுவை என்ன பண்ணுறீங்க, மறுதலிக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அதை நம்ம செய்யவே கூடாது. ஸ்தோத்திரம். அன்றைக்கு தானியேல் ஆமென் தான் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு நாளும் என் தேவனை மறுதலிக்காதவன் என்பதை என்ன பண்ணா, நிரூபித்து காட்டினான் அந்த சோதனையில். அதுதான் அவனை அடுத்து நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிங்க, நீங்கள் அந்த பகுதியிலெல்லாம் வாசிக்கும் போது சிங்கக்கபியில் போடுறாங்க, சிங்கக்கபிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த அவன் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அந்த 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் என்ன பண்ணுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அவர் என்றென்றைக்கும் என்ன பண்ணுகிறவர். இதெல்லாம் சொல்கிறது யார், தரியு ராஜா. நீங்கள் அதுக்கப்புறம் கடைசி 28ஆவது வசனம் வாசிங்கன்னா, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சினாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாக இருந்தது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது இல்லை என்னது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், மறுதளிப்பேன். தேவனுக்கு முன்பாக தைரியமாக, இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆமாம் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுக்காக தான் நிற்பேன், நான் இயேசுவை தான் ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம். தேவனை இந்த உலகத்துக்கு நீங்கள் காண்பித்து கொடுப்பீர்கள் என்றால், எந்த இடத்திலும் தேவனை மறுதளிப்பால் நிற்பீர்கள் என்றால், அதே ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர பண்ணுவார். இல்லை ஜனங்களுக்கு முன்னாடி நான் தேவனை மறுதளிப்பேன் என்றால், பேதுரு என்ன பண்ணா, ஒரு காலத்தில் தைரியமாக சொன்னவன் தான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லா சீசர்களும் அமைதியாக இருக்கும்போது இவன் தைரியமாக சொல்கிறான், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், ஆண்டவரே அவனை பாராட்டுகிறார். அதே பேதுரு தான் ஸ்தோத்திரம் ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறான், நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே. இன்னொரு இடத்துல முற்றத்தில் போய் உட்காரான், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே. ஸ்தோத்திரம்.
முதல்ல மறுதளித்தான், அடுத்து என்ன பண்ணிட்டான்? சத்தியமானவும் சபிக்கவும் என்ன பண்ணான்? தெரியுமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்கள் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, மறைக்காதீங்க, கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. தைரியமாக என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நாம் இந்த இயேசுவை காண்பித்து கொடுக்காமல் யார் இந்த பட்டணத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் இயேசுவை காண்பித்து கொடுப்பது? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவன்னு நீங்களும் நானும் காண்பித்து கொடுக்கலாம். யார் காண்பித்து கொடுப்பது? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, வசனம் சொல்லியிருக்கிறபடி நம் நற்கிரிகளை அவங்க பார்க்கணும், நம்முடைய நல்ல பேச்சை அவங்க பார்க்கணும், நம்முடைய நல்ல சிந்தையை அவங்க பார்க்கணும், நம்ம நல்ல நடக்கையை அவங்க பார்க்கணும். பார்த்து தேவனை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். தேவனை மறுதளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சோதனை உங்களுக்கு வரும் என்றால், இல்லை நான் தேவனை ஒருபோதும் மறுதளிக்காதவன் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? தானியேலை போன என்ன பண்ணணும்? நிரூபித்து காட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது அதே தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே ஒரு 3 ஸ்தோத்திரம் பேர் வாலிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 3வது அதிகாரம் 1வது வசனம், தானியேல் 3:1 வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தூரா எனும் சமபூமியில் ஒரு பொற்சிலையை நேபுகாத்நேச்சார் நிறுத்துகிறான். எவ்வளோ உயரம்? 60 முழம், 6 முழம் என்னது அகலம். அதை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு எல்லா ஸ்தோத்திரம் ராஜாக்கள், தேசாதிபதிகள், மந்திரிகள், சகல ஜனங்களை என்ன பண்ணுறான்? அழைத்து வரும்படி எல்லாத்தையும் அழைத்து அனுப்புகிறான். வந்த உடனே அவன் சொல்கிறான், அந்த பிரதிஷ்டை விழாவில் இப்பொழுது அந்த 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். கட்டிக்காரன் உரத்த சத்தமாய் சொல்கிறான், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரமான உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கும்போது அந்த சிலைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலை என்ன பண்ணுவீர்கள்? பணிந்து கொள்ள கடவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த 3 பேரும் இப்போ நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறான். அப்படியே அங்கேருந்து இன்னும் அடுத்தடுத்து என்னது ப்ரமோஷன் தான் வரப்போகுது. இப்போ ஒரு சோதனை வருது. அந்த இடத்துல அவங்க செய்கிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. இவங்க அந்த சிலையை வணங்கலை. அப்போ நேபுகாத்நேச்சார் 14ஆம் வசனத்தில் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானோ? சரி, இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் கீத வாக்கிலின் சத்தத்தை கேட்கும்போது நீங்கள் பணிந்து கொண்டால் நல்லது, இல்லைனா அக்கினி சூளை நடுவில் என்ன பண்ணுவீங்க? போடப்படுவீர்கள். நீங்கள் 16, 17, 18 வசனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க. 16, 17, 18. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை? அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை என்ன பண்ணுவார்? நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை என்ன பண்ணுவதில்லை. அது 2 வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை, என்ன பண்ணுவதில்லை? பணிந்து கொள்வதும் இல்லை. இந்த சோதனையில் இவங்க செஞ்சது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், ஆண்டருக்காக தான் நாங்கள் நிற்போம் என்பதை என்ன பண்ணாங்க? நிரூபித்து காட்டினார்கள். முழு தேசமும் பணிந்து கொள்ளுது. எல்லா தேசங்கள்லேருந்து வந்தவர்கள், பிரதானிகள், மந்திரிகள் எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. எல்லாரும் இந்த காரியத்துக்கு உடன்படுறாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணல? உடன்படலை. என் அக்கினி சூளையில் போடு, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நான் இந்த காரியத்தில் என்ன பண்ண மாட்டேன்? உடன்பட மாட்டேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு ஒரு நாள் நம்ம ஒத்து வாழவே என்ன பண்ணக்கூடாது? கூடாது. அதுக்கு எதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கணும்? 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார்ல, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம்? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளும் என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானது என்ன பண்ணாதீங்க? தொடாதிருங்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த உலகமே ஒரு காரியத்தை செய்யலாம், இந்த உலகமே ஒரு காரியத்துக்கு உடன்படலாம், உலகமே ஒரு பாவ காரியத்தை ரைட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் நானும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? உடன்படவே கூடாது. நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியம் உண்டு, நமக்குன்னு சில கட்டளைகள் உண்டு, நமக்கு ஆண்டவர் காட்டின ஒரு பாதை உண்டு. ஒரு நாளும் ஸ்தோத்திரம் இந்த உலகத்துக்கு செவி கொடுத்து உலகத்துக்கு ஒத்து போய் உலக காரியங்களோடு நம்ம சமரசம் செய்து கொள்ளவே ஜனங்கள் அந்த 3 பேரும் அதான் செஞ்சாங்க. எல்லாரும் செய்கிறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, அந்த ஒரே முறை கும்பிட்டு எந்திரிச்சிருக்கலாம்ல. இல்லை, நாங்கள் தேவனுக்காக செஞ்ச பிரதிஷ்டையில் உறுதியாக என்ன பண்ணுவோம்? இது இங்கே தொடங்கினது இல்லை. எங்கே தொடங்கினது? அவன் அந்த தேசத்துக்குள்ள வரும்போதே ஸ்தோத்திரம் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் எங்களை என்ன பண்ண மாட்டோம்? தீட்டுப்படுத்த மாட்டோம். அன்றைக்கு எடுத்த பிரதிஷ்டை இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறான்? உறுதியாக நிற்கிறான்.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஆரம்பத்தில் சில காரியங்களை நோ இது ஆண்டவருக்கு பிடிக்காது, நாங்கள் செய்யவே மாட்டோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாது, நாங்கள் இதுக்கு உடன்பட மாட்டோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சடங்காச்சாரியங்கள், சம்பிரதாயங்கள், இதுக்கு நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் இதுக்கு இணங்கி போக மாட்டோம். அந்த பிரதிஷ்டை இது வரைக்கும் இருக்கிறதா? அந்த பிரதிஷ்டை இது வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டீங்களா? அன்றைக்கு சாப்பாட்டில் எடுத்த அந்த பிரதிஷ்டை இன்றைக்கி சில வரைக்கும் வந்து நிற்குது. அவன் அந்த பிரதிஷ்டையில் உறுதியாக நிற்கிறான். அல்லேலூயா. பெரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்காக நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ளே என்ன பண்ணல, வரலை. அதுக்கு எதுக்கு கிறிஸ்தவன் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டு தெரியணும்? நம்மளும் அவனை போல் என்ன பண்ணலாம், எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அவனோடைய ஒன்றா இருந்துடலாமே. ஸ்தோத்திரம். நம்மளை அழைத்தது ஆண்டவர் அதற்காக இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ அவன் நடுவில் இருந்து புறப்பட்டு போப்பா, அவன்கிட்ட இருந்தால் அவனை நான் பிரித்து எடுத்துக்கிறேன், மறுபடியும் நீ அவன்கிட்ட போய் சேர்ந்தா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருந்தால் அவனை வேறு பிரிச்சிருக்கிறேன், நீ மறுபடியும் அவங்ககிட்ட போய் சம்பந்தம் கலந்தா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சோதனையிலும் நீங்கள் நான் தேவனுக்காக நிற்பவன் என்பதை என்ன பண்ணணும், நிரூபித்து காட்டணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செய்தாங்க. முழு தேசமும் வணங்கி பணியும் போது, தாழ விழும்போது, இல்லை 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 தேவனுக்கு பிரியம் இல்லாதனா பிரியம் என்னது, இல்லாததான். இன்னைக்கு அநேகர் பிரதிஷ்டையை உடைச்சிட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆரம்ப ரட்சிப்பின் நாட்களில் இருந்த பிரதிஷ்டை இன்னைக்கு இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டதாக இருக்கலாம், உங்களை சுற்றுப்புறத்தார் என்னது மற்ற குடும்பத்தாலும் ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்காக நின்றால் தேவன் உங்களுக்காக நிற்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இணங்கி போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். எந்த சூழ்நிலையும் என் பிள்ளை எனக்காக அந்த இடத்துல நின்றான், எனக்கு பிரியமில்லாதன்னு சொல்லி அந்த காரியத்தில் அவன் உடன்படலை, எனக்கு பிரியமானதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நிற்பதற்கு செய்வதற்கு உறுதியாக நின்றான். நான் என் பிள்ளைக்காக நிற்பேன், நான் என் பிள்ளைக்காக அந்த காரியத்தை செய்வேன், ஆண்டவர் நிற்பார். நீங்கள் இணங்கி போயிட்டீங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். உங்கள் குடும்பத்தில் சில சம்பிரதாயங்கள், சில காரியங்களை உடன்பட உங்களுக்கு சோதனை வரும்போது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் என்ன பண்ணணும், நிற்கணும். இன்றைக்கு உலகம் ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தப்புன்னு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அதை வெளியே அந்த காரியத்தை செய்வதற்கோ வெளிப்படையாக அதை ஒத்துக்கொள்வதற்கோ இன்றைக்கி மனுஷர் என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறதில்ல. அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. சில காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த விவாகரத்து, கள்ள தொடர்பு, ஒரு கல்யாண உறவில், ஒரு திருமண உறவில் இருக்கும்போதே இன்னொரு தவறான தொடர்பை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் ஒரு காலத்தில் அதை வெளியே சொன்னாவே என்னது, அசிங்கம். அது வெளியே தெரிஞ்சிட்டா ஒரு அவமானம். இன்றைக்கு அப்படி இல்லை. அவனும் தைரியமாக சொல்கிறான், மற்றவங்களும் அதை என்ன பண்ணுறான், ஏற்றுக்கொள்கிறான். ஏப்பா எல்லாரும் இதை செய்யலையா? அன்னைக்கு ஒரு புக்கில் வாசித்தேன், ஒரு ஜெனரேஷன் ஒரு பாவத்தை, ஸ்தோத்திரம், அதை சமரச கொள்ள ஆரம்பித்து விட்டால் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அந்த பாவம் என்ன பண்ணிடும், அது அந்த பாவத்தை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஜெனரேஷன் முதல்ல, இப்போ நம்ம ஜெனரேஷன் ஒரு பாவத்தை நம்ம சமரச போய் செய்து கொள்கிறோம், இதெல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோன்னா, நமக்கு அடுத்து வருகிற ஜெனரேஷன் சமரச செயல் கொள்வதை தாண்டி அந்த பாவத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து வருகிற ஜெனரேஷன் அதை பாவனே உணராமல் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பாவம் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பாவம்லாம் நம்ம ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அந்த பாவத்தை கொண்டாடுகிறது. அதுக்கு அடுத்த ஒரு தலைமுறை வருகிறது, அதுக்கு அது பாவம்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுது, ஏதோ நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறான். இதெல்லாம் பாவமாயா, இன்னையா நீ இந்த உலகத்தில் வாழ்கிற, நமக்கு என்ன பண்ணுறான்? தேவ பிள்ளைகள் அப்படி ஒரு நாளும் கிடையாது. நமக்கு பாவம்னா பாவம் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள் தான் இன்றைக்கி நம்ம கையில் என்ன பண்ணுது, இருக்குது. அன்னைக்கு ஆண்டர் எதை பாவம்னு சொன்னாரோ இன்றைக்கும் அது என்னது, பாவம் தான். அன்னைக்கு ஆண்டர் எது ரைட்டுன்னு சொன்னாரோ இன்றைக்கும் அது என்னது, இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இன்னும் 3000 வருஷம் ஆனாலும் பாவம் தான், ரைட்டு என்னது, ரைட்டு தான். உடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கிற வாழ்க்கை இல்லை. நான் தேவனுக்காக நிற்கிறவன் என்பதை ஆண்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நிரூபித்து காட்ட வேண்டும். கடைசியாக யோபுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. பிசாசு வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீ சும்மாவா உங்களை ஆராதிக்கிறான், இல்லை நீர் அவன் வீட்டை பாதுகாக்கிறீர், அவனை வேலி எடுத்திருக்கிறீர், அவனுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறீர், அதனால தான் அவங்களை என்ன பண்ணுறான், சேவிக்கிறான். ஆனால் ஸ்தோத்திரம், அதெல்லாம் எடுக்கப்பட்ட பொழுதும் யோபு அந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டருக்கு நிரூபித்து காட்டுகிறான். நான் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடி வருகிறவன் அல்ல, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைனாலும் நான் தேவனையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி உங்களால் ஆண்டவர்கிட்ட நிரூபித்து காட்ட முடியுமா? சில ஆசீர்வாதங்கள் வரும்போது நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். சில ஆசீர்வாதங்கள் தடைப்படும் போது, சில ஆசீர்வாதங்கள் நம்ம தாமதமாகும் போது, சில காரியங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து செய்யாமல் போகும்போது நம்முடைய ஆராதனையும் தேவனோடு இருக்கிற உறவும் அது உடைந்து போகிறது என்றால்
அது பிரிந்து போகிறது என்றால், ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோம் என்றால், சாத்தான் நின்று நம்மளை பார்த்து சிரிப்பான். ஆண்டவரே நான் சொன்னேன்ல, அவன் பாருங்க ஆசீர்வாதத்துக்காக தான் இத்தனை நாள் உங்களை என்ன பண்ணான், ஆராதிச்சான். ஆசீர்வாதத்துக்காக தான் உங்களை தேடி வந்தான். இது என்னைக்கு ஆசீர்வாதத்தை நிறுத்தினீரோ, என்னைக்கு அவனை போஷிப்பதை நிறுத்தினீரோ, என்னைக்கு அவனுக்கு நன்மைகளை கொடுப்பதை நிறுத்தினீரோ, இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுறான், தூஷிக்கிறானா இல்லையா பாருங்க. இப்படி அல்ல பெரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஆசீர்வாதங்கள் தடைப்படும் பொழுது, சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத நடக்காத பொழுதும், என் தேவனை முன்னாடி எப்படி ஆராதித்தோமோ இப்பையும் அதே மாதிரி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கை நடந்தது என்ன தெரியுமா? யோபுடைய வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் நான் தேவனை ஆராதிக்கிறவன், நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால ஆராதிக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால அவருக்கு பயந்து நடக்கிறேன்னு அவன் நிரூபித்து காட்டினதுக்கு அப்புறம் யோபு 42:12 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவன் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை ஆண்டு என்ன பண்ணாரு? 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 7 குமாரர், 3 குமாரத்திகள், 2 தனையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியோடைய ஸ்தோத்திரம் முழு சொருக்கமே இதுதான். நம்ம அதிசயங்களை காண வேண்டும் என்றால் நாம் கடந்து போக வேண்டிய சில சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளில் நீங்களும் ஆண்டருக்கு முன்னாடி சில காரியங்களை நிரூபித்து காட்டணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன நிரூபித்து காட்டினார்? தேவன் தான் என் வாழ்க்கையில் எப்பயுமே எப்படியானவர், முதன்மையானவர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நிரூபித்து காட்டின ஆசீர்வாத அதிசயங்களை பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். யோசேப்பு எந்த சூழலில் நான் தேவனுக்கு முன்னாக பரிசுத்தமாய் நடக்கிறோம் என்பதை என்ன பண்ணான், நிரூபித்து காட்டினான். ஆண்டவன் அவனை தூக்கிட்டு போய் எங்கேயோ என்ன பண்ணார், உயர்த்தி வச்சுட்டார். பெரிய அதிசயத்தை காணபடியாக செய்தார். தானியேல் எந்த சூழலில் நான் தேவனை மறுதளிக்காதவன் என்பதை என்ன பண்ணான், நிரூபித்து காட்டினான். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான். ஸ்தோத்திரம். தேசம் முழுவதுக்குமே பெரிய அதிகாரி என்ன பண்ணார், நிறுத்தினார். நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபத்தின கூட வாழ்க்கையில் அதே தான். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை உலகத்தோடு நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் தேவனுக்காக நிற்போம் என்று நிரூபித்து காட்டினாங்க பாருங்க. அது தானியேல் 3:30 சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் நடந்து முடிந்த உடனே பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் என்ன பண்ணா, உயர்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கடைசியாக யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். நான் ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுகிறவன் அல்ல, ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டால் நான் தேவனை என்ன பண்ணுவேன், முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன். நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா யோபு 2 தனையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்கள் ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சோதனைகள் எங்களை உடைப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்று உங்களுக்கு நேரிடவில்லை. இந்த சோதனைகள் மத்தியில் இதை தருகிற ஆண்டவர், இதை அனுமதிக்கிற ஆண்டவர் அதை தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். இந்த சோதனை மத்தியில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளை தாங்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் உயர்த்துங்க, எல்லாரும் உயர்த்துங்க ஆண்டவரே, எல்லாரும் உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சோதனைகளை நாங்கள் வீழ்ந்து போகக்கூடாதப்பா. கர்த்தருக்கு முன்பாக எங்களை நிரூபித்து காட்ட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறவர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிறவர்கள். இந்த உலகத்தோடு எந்த சூழ்நிலை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். என் தேவனை மறுதளிக்காதவன் நான். ஸ்தோத்திரம். என் தேவனை எப்பொழுது என் வாழ்க்கையில் முதன்மையாக நிறுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக எங்களை நிரூபித்து காட்டணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை போல ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும், நன்மைகள் கிடைக்காவிட்டாலும், சில தாமதங்கள் நேரிட்டாலும், சில எதிர்பாராத காரியங்கள் நிகழ்ந்தாலும், நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் தேவனை ஆராதிப்போம், தேவனை ஆராதிப்போம், தேவனை பற்றி கொள்வோம், இன்னும் உயர்த்துவோம், இன்னும் அண்டிக் கொள்வோம், இன்னும் பற்றி கொள்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த வார்த்தைக்கு? ஒப்பு கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. இந்த சோதனைகளை கண்டு ஆமென் துவண்டு போவாரே தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்து விடாதே, ஆண்டவரை குற்றச்சாட்டி விடாதே. ஹல்லேலூயா. நீ உன்னை நிரூபித்து காட்டு, ஆண்டவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் கண்கள் அதிசயங்களை பார்க்க போறதுக்காக நன்றி. இந்த சோதனைகளுக்கு பிற்பாடு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா நிரூபித்து காட்டினதுக்கு அப்புறம் கர்த்தர் எங்களை ஆண்டவரே அதிசயங்களை காணப்பட போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லா உள்ளத்தின் ஆழ்ந்தவரை பார்த்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. உங்க சத்தம் எழும்பட்டும் ஆண்டவர் சமூகத்தில். இன்னும் துதிப்பேன்,